முன்னோடி சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். காலையிலே டீ வச்சு குடித்தாச்சு, பருப்பை வேக போட்டாச்சு. அடுத்தது இட்லி வெந்து போச்சு. இட்லி எடுத்துட்டு சட்னி அரைச்சிட்டு காலை வேலை முடிஞ்சதா. ஒரு கையில் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம். எடுத்துட்டா இட்லியில் ரேஷன் அரிசி தாங்க. இன்றைக்கி ஊற வச்சதை உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா, ரேஷன் அரிசி தான். தண்ணிலாம் தெளிக்க தேவையில்லை, நல்லா தான் கொட்டிடும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எடுக்கிறதுக்கு. இது சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் இட்லி பார்த்திங்களா சூப்பராக இருக்கா, காட்டுறேன். சட்னி அரைச்சாச்சு, தேங்காய் சட்னி, தேங்காய் போட்டு வச்சு சட்னி அரைச்சாச்சு. எங்கள் ஊர்லெல்லாம் தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசத்துலேருந்து மதகரம், மதகரத்துலேருந்து உள்ளே போன மணக்குண்டு எங்கள் அப்பா ஊர். அதே டேஸ்ட்டு இன்றைக்கி இருக்க சட்னியில். அப்படியே இளம் தேங்காய் எங்கள் வீட்லேயும் பறித்து தென்னை மரம் இருக்குது. இதை வருங்க, காய் பறித்து ஒரு 2 காய் எடுத்து ஒரு காய் உடச்சி வச்சுட்டு ஒரு காய் பூரா கொஞ்சமாக போட்டுக்கல வச்சு சட்னி ஒரு தாளிச்சிடலாமா. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு போட்டு சட்னி காய்ச்சி வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணியாக வைக்கலை, எனக்கு அவ்வளோ தண்ணியாக பிடிக்காது. பொடி இருக்குது, இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிதான். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு அதில் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போட்டு நான் நடக்குன்னு கடிச்சு தின்னு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டாச்சு. நல்ல வாசனை, இந்த சட்னி தாளிக்கிற வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அதை எடுத்து சட்னி தாளிச்சாச்சு. இது மாதிரி ஊற்றினா தான் சட்னிக்கு டேஸ்ட்டு. அப்படியே வானலில் தாளிச்சோம்னா வெங்காய சட்னி, பூண்டு சட்னிலாம் தாளிக்கலாம், அது நல்லாயிருக்கும். சட்னி வெள்ளை முடிஞ்சது. இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை